மறைத்து பேசுபவன் நல்லவனாகவும் மனதில் பட்டதை பேசுபவன் கெட்டவனாகவும் சித்தரிக்கும் உலகம் இது. உன் தகுதியை உயர்த்தி கொள்வதற்கு தகுதியுள்ள மனிதர்களிடம் பழகு. தவறான நபருடன் பழகுவதற்கு பதில் தனியாக இருப்பதே மேல். நான் அதிகம் கோபப்படுவது உண்மை, ஆனால் என் கோபத்தில் ஒருபோதும் துரோகம் இருக்காது. அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே. அன்பு பெரிது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரிது. பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது. முடிவெடுத்தவரிடம் விவாதிக்க கூடாது. புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது. கடவுளை அறிய வேண்டுமா? ஆபத்தில் இருப்பவனுக்கு உதவி செய். அவனுக்கு நீதான் கடவுள். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். விளக்கின் அடியில் படர்ந்திருக்கும் இருள் யாருக்கும் தெரிவதில்லை. அதுபோலவே சிலரின் சிரிப்பின் பின்னால் சிதறி கிடக்கும் சோகம் யாருக்கும் புரிவதில்லை. ஆம், யாருக்கும் புரிவதில்லை. மௌனத்தை பரிசலியுங்கள். உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு, ஆம், உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு. கைகளைப் போல் ஒரு நண்பன் இல்லை, கால்களைப் போல் ஒரு சொந்தம் இல்லை, உழைப்பைப் போல் ஒரு இன்பம் இல்லை. இதை உணர்ந்தவன் வாழ்க்கையில் துன்பம் என்றுமே இல்லை. ஏன் உனக்குள் இத்தனை போராட்டம்? அமைதியாக இரு. காலம் மாற எல்லாமும் மாறும். எல்லாமும் மாறும். நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். கலங்காதே. யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கையை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கையே என்றும் சிறந்தது. ஏழையிடம் நீ வாங்கும் சாபமும் பணக்காரனிடம் நீ வாங்கும் பாராட்டும் என்றும் ஆபத்தானவை. முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை. பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு என்றும் அடிமை. அழிவுக்கு 1000 வழிகள் உண்டு, ஆனால் உயர்வுக்கு ஒரே வழிதான் உண்டு. உழைப்பு. உழைத்து கொண்டே இரு. உயர்வு ஒரு நாள் நிச்சயம். உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில். பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. காவலர் கரங்களில் உள்ள லத்தியை விட ஆசிரியர் கையில் இருக்கும் பிரம்பே சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும். வழி தந்த உளிகளுக்கு நன்றி. நீங்கள் இல்லையென்றால் கல்லாகவே இருந்திருப்பேன். வருந்தி அழும்போது வராத தெய்வமும் தேம்பி அழும்போது வராத அன்பும் கல்லுக்குச் சமம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.